ஏங்க காலம் பூராவும் நான் சின்ன வீடு தானா? சின்ன வீடு பெரிய வீடு அதுல இல்லடி விஷயம். என் பெரிய வீடு வசதியா இருக்கிறதுனாலதான் உன்ன மாதிரி சின்ன சின்ன வீடுகளையே என்னால கட்ட முடியும். என் மாமன் செத்து 6 மாசம் ஆச்சு. நான் ராமனா இருப்பேன்னு ஒண்ணுதான் என் பொண்டாட்டி என் மேல உயிரையே வச்சிருக்கான். எனக்காக இன்னும் அவ சாப்பிடாம கூட இருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய வீட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு விசாரிப்போம். ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நம்ம ஆபீஸ் ஃபைல் எல்லாம் புரட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கூட நீங்க இல்லாத குறைக்கு போர்வை இழுத்து அணைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை அப்படியே கட்டிக்கணும் போல இருக்கு. எனக்கும் தாங்க. ஆமா, வர்றதுக்கு லேட் ஆகுமா? என்ன கண்ணு கோச்சிக்காதம்மா, பார்க்க வேண்டிய பையெல்லாம் பாக்கி இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்குங்க. வரமாட்டீங்களா? ஐ எம் வெரி சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆகும். என்ன இப்ப நான் வந்துடுறேன். சரி, மெதுவாவே வாங்க. கட் பண்றதுக்கே மனசு வரலைங்க. கேக்குறேன். புருஷன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். அவரை மேல உயிரையே வச்சிருக்காரு. நான் அவரை எப்படி எல்லாம் ஏமாத்துறேன் பாத்தீங்களா? அதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. என்னங்க, நாம ஜாலியா பெங்களூர் போயிட்டு வரலாமா? மண்டே, நான் போன் பண்ணி வரேன்னு சொன்னேன், அப்பவே சொல்லிடக்கூடாது. ஏன் இப்ப மட்டும் என்ன? ஒண்ணு இல்ல, பணத்தோட பிற்பட வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன, குடியா மொழி போயிடுச்சு. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரெடி பண்ணிட்டு. உங்க வீட்டுக்காரர் வர்றதுக்கு லேட் ஆகுமா? அவர் இப்ப வர மாட்டார். சப்போஸ் வந்துட்டாருன்னா? வந்தா என்ன, அவருக்கு ஷாக்கா இருக்கும், எனக்கு சாதாரணமா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. யோ, அத இதை எடுத்து அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, இப்ப என்ன நடந்துருச்சு? என்ன நடந்துருச்சா? கால்ல இருக்கிறத கரெக்ட் என்ன? அது கூட நான் வாங்கி கொடுத்ததியா? கம்முனு எனக்கு வேணும்டி. அப்பன் தங்கம் தங்கம்னு சொல்லி கட்டி கொடுத்தாண்டி. எத்தனை கேரக்டர்னு கேட்கல, உன் கேரக்டர் நான் புரிஞ்சுக்கலடி. இப்பதாண்டி புரியுது நீ 16 கேரக்டர். அப்பன் வைரம் வைரம்னு சொன்னாண்டி, அது அறுக்கு முன்ன இப்பதாண்டி தெரியுது. கோவத்தை ரொம்ப அதிகமா பொழியறீங்களே. தமிழ் படம் அடிக்கடி பாப்பீங்களா? ஏண்டி அடிக்கடி வீட்டுக்காரும்பிய, இப்ப தாண்டி தெரியுது வீட்டுக்காரலையே உன் வீட்டுக்காரரை வச்சிருக்கேன். ஓடாதடா ஓட்டுறேன். எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்ன நாக்க பிடிங்கிட்டு சாகலாங்கறியா? கையடியா? நெற்றிக்கண்ணெல்லாம் திறக்கிற வேலை வச்சுக்காத சிவா. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு 10 லட்சம் தெரியுமா இல்ல அதுக்கு மேல தெரியுமான்னு கணக்கு போட்டிய தவிர நான் ஒரு பத்தினியாவோ இல்ல உத்தமையாவோ இருப்பேன்னு நினைச்சு பாத்தியா? அப்படி நினைச்சு பாத்திருந்தீங்கன்னா அது உன் தப்பு. நீ ஒரு ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்கிற ராமனா இருந்து நான் சீதையா இல்லாம பாத மாறி போயிருந்தா நீ சத்தம் போடுறதுல நியாயம் இருக்கு. ஆஃப்டர் ஆல் நீயே ஒரு எச்சக்கலை. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ ஒண்ணு குடிமொழிக்கு போயிடல. நான் ஏதோ இடையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டும் காணாம இருந்து சொத்தை அனுபவிக்கிறதுனா இரு. அப்படி இல்ல எனக்கு இந்த வேஷம் ஒத்து வராது, ரோஷன் தான் வரும்னா நடைய கட்டு. நீயே ஒரு எச்சக்கலை. என்ன பத்தி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அப்படி இல்ல எனக்கு இந்த வேஷம் ஒத்து வராது, ரோஷன் தான் வரும்னா நடைய கட்டு. என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? இந்த நேரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. உங்க மேல நான் உயிரையே வச்சிருக்கேங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒண்ணு இல்ல, வாட்ச மறந்துட்டு போயிட்டேன். என்னங்க அப்படியே பாக்குறீங்க? வாட்ச பாக்குறீங்களா? சின்ன முள்ளும் சரியில்லை, பெரிய முள்ளும் சரியில்லை. குருபான் சாரா, சொல்லுங்க சார். என்ன சார் நெக்ஸ்ட் வீக் டேட் இப்ப கேக்குறீங்க? கோயம்புத்தூர் போறேன், சொந்த ஊராச்சே. ஸ்டேஜ் ப்ரோகிராம் தான். இல்ல சார் முடியாது சார். அடுத்த வாரம் முடிச்சு கொடுத்துறேன் சார். சாங் ரெக்கார்டிங் தானே, கவலையே படாதீங்க. நம்ம கிருஷ்ணன் அனுப்புங்க, சிங்கர் கால் ஷீட்லாம் வாங்கட்டும். நம்ம பிரியா கிட்ட சொல்லி நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார். தேங்க்யூ.
சார் மதுக்கு லெட்டர் போட்டீங்களா? போட்டாச்சு சார். விவரமா எழுதிட்டீங்க. எத்தனை மணிக்கு போறோம் என்ன ப்ரோக்ராம்? கிளீனா எழுதி போட்டாச்சு சார். மது, நீ எந்த போதையில இருக்கியோ? கீதா, என் கையால மாலை எடுத்து கொடுத்தேன். நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் ஒண்ணு நான் நினைச்சு கூட பாக்கல கீதா. ரமணா, இன்னைய வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எவங்கிட்டையும் உதவின்னு கேட்டு போனதே இல்லை. உங்ககிட்ட எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்கிறனால கேட்கிறேன். எனக்கா ஒரு உதவி செய்வேடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு செய்யாம வேற யாருக்கா செய்ய போறேன்? நீ எனக்கா எதுவும் செய்ய வேணாண்டா. என் தங்கச்சிக்காக செஞ்சினா போதும். நான் குடங்குடமா இந்த பாழ போன சாராயத்தை குடிச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வயிறு எரிஞ்சது இல்லடா. ஆனா வசதியா வாழ்ந்துட்டு இருந்த என்னோட தங்கச்சி கஷ்டப்படுறத பார்க்கும் போதுதான்டா உண்மையிலேயே வயிறு எரியுது. என் தங்கச்சிய நீ பெரிய பாடகையாக்கணும். இந்த ஊர் காஃபி கடை, டீ கடை, சாராய கடையில கூட அது பாடின ரெக்கார்ட போடணும். நான் கேட்கணும்டா. இதுதான் நீ எனக்காக செய்யணும்னு ஆசைப்படுறது. நிச்சயமா உன் ஆசை நிறைவேற்றா. கீதாக்கு இப்படி ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் என்ன ஒரு மியூசிக் டைரக்டராவே ஆக்கலாம் போல இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தாண்டா இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன நம்பி கீதா சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டேன். பின்னாடி வந்தா அவளை நட்டாத்துல தள்ளனடா. அதனாலதான் நான் நடுத்தரவுல நின்னு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிப்பா சிரிக்க வேண்டியவன் தான். புத்தி கட்டு அலையற. பத்தினி ஆயிலாட்டா என்னடா? அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல. கற்பான் கற்பு, புடலங்கா கற்பு. பொண்டாட்டி கிட்ட கற்பு இல்லைன்னா என்னடா? கறி எடுத்து பூச வேண்டியதானே. கற்பு தானே வந்துட்டு போகுது. 6 மாசமா என் கழுத்தை அறுக்கிற. எனக்கே விஸ்கி வாங்க பணம் பத்தல. உனக்கு வேற சாராயம் வாங்கி ஊத்த வேண்டியிருக்கு. அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல. அங்க போய் வாங்கிக்க வேண்டியதானே. ஓ பணம் பணம். அதுக்காகத்தானடா பைத்தியக்காரன் அலைஞ்சுக்கிட்டு இருந்த இத்தனை நாளும். அவகிட்ட பணம் இருக்கு, ஆனா பத்தினித்தனம் இல்லையே. அடுத்தவன் கூட படுக்கிற அவ கூட வாழ்றதை விட அடுத்த வேளைக்கு சொத்துக்கு இல்லாத அந்த பிச்சைக்காரனா வாழ்றதே மேல். பிச்சைக்காரனா தானே? அல அல. ஆனா எங்கிட்ட மாத்திரம் பாத்திரம் கேட்காத. நான் கேட்க வேண்டியதெல்லாம் கீதா கிட்ட மன்னிப்பு மட்டும்தான்டா. ஆனா அவளை எந்த முகத்தை வச்சுட்டு பாப்பேன்னு தான் எனக்கே தெரியல. இதே முகத்தோட தான் வேணும்னா ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிக்க. பாக்கணும்னு சொன்னிய போயேன். இடத்த காலி பண்ண. என் நிலைமை நீ இதையும் பேசுவ எதையும் பேசுவ. நான் வரேன்டா. என்ன இவன் சினிமா படத்துல கிளைமேக்ஸ்ல வில்லன் திடீர்னு திருந்துற மாதிரி திருந்திட்டான். நாம மட்டும் திருந்தவே கூடாது. பொழப்பு கட்டிடும். சோமது, அப்புறம் வரட்டுமா? என்னடா பேசவே மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லடா. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. கவலைப்படாத, உடம்ப பாத்துக்கடா. நீ தங்கச்சியை பாத்துக்கடா. அப்ப நான் வரேன்னா என்னன்னா போயிட்டு வாமா. தங்கச்சி கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். என்னால கேட்காம இருக்க முடியலம்மா. எனக்கா ஒரு காரியம் செய்யம்மா. என்னன்னு சொல்லுங்கண்ணா. தங்கச்சி, என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு என்னோட வாழ்க்கையில கல்யாணம் காட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னமோ இப்படி இருந்து இப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா குடிகாரன் இதெல்லாம் கேட்கிறானே நினைச்சிடாத. எனக்கு ஒரு சின்ன ஆசைமா. உன்னோட பையனுக்கு என்னோட பேரை நீ வைப்பியம்மா. பேராசை தானே படுறீங்க? பேராசை பள்ளியே உங்க ஆசைப்படியே உங்க பெரிய வைக்கிறேன். நான் ராசி இல்லாதவனோன்னு நினைச்சம்மா. எனக்கும் ராசி இருக்குமா. அண்ணா, எனக்காக நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு தருவீங்களா? உனக்கா எந்த சத்தியம் வேணாலும் செஞ்சு தரம்மா. ஒண்ணு இல்லைண்ணா, இன்னில இருந்து இந்த குடி பழக்கத்தை விட்டுடுங்க. தங்கச்சி, நீ நல்லா வாழ போறியங்கிற சந்தோஷம், இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களேங்கிற வருத்தம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொண்டாடணும்னு கடைசியா இந்த பாட்டில வாங்கி வச்சுட்டோமா. இன்னைக்கு இதை மட்டுமா சாப்பிட்டுக்கிறோமா. நாளையில இருந்து ஓ சத்தியமா சாப்பிட மாட்டோமா. சாப்பிட மாட்டோமா. சந்தோஷமா போயிட்டோமா. நீ நல்லா இருப்போமா. நான் வரேண்ணா. போயிட்டு வா. டேய் மது, கீதா எங்கடா போய்கிட்டு இருக்கா? டேய், நான் செஞ்ச பாவத்தெல்லாம்
செத்தலான்றா கீதாவை பார்க்கலான்னு வந்தேன். எங்கடா போய்கிட்டு இருக்கா? உன் வாய திறக்காத, வார. சொல்றா. வாடா என் மாப்பிள, உன்னைத்தாண்டா தேடிட்டு இருந்தேன். மது ஏங்கிட்ட சத்தம் போடுற? ஒண்ணு இல்ல, எனக்கு பிடிக்காத சத்தம் போட வேண்டாம்னுதான் சத்தம் போட்டேன். நம்ம மனசுல 1000 இருக்கும், அதெல்லாம் குழந்தைக்கு தெரியுமா? குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். நான் மியூசிக் கத்துக்கணும் அங்கிள். என்ன மியூசிக் கத்துக்க போற? நீங்களே சொல்லுங்க பாப்போம். கிட்டார் கத்துக்க போறியா? நோ. நான் நோ. சித்தார் வாசிக்க போறியா? நோ. என்ன வயலினா? நோ. என்ன சொல்லண்டா? ட்ரம். வாசிச்சு காட்டுங்க அங்கிள். என்னடா வாசிக்க போற? ட்ரம். என்னடா வாசிக்க போற? ட்ரம். இனிமே ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டேன்னு சொல்லு. வாசிச்சா என்ன செய்வியா? அடிப்பேன். அடிச்சாலும் நானும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அடிக்க மாட்டேன்னு சொல்லு.